So fourth lesson பேரு Inverse Trigonometric Functions. இது ஒரு அருமையான lesson. So இதுல வந்து நம்ம மெயினா என்ன படிக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். So I think அந்த நான் ஒரு டேப்லோ காலம் காட்டுவேன் உங்க டெக்ஸ்ட் புக்ல. இந்த பாத்தீங்களா, இந்த டேப்லோ காலம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டேப்லோ காலம். So இதே டேப்லோ காலம் இப்படி ஹரிசாண்டல் வைஸா இருக்கிறத இன்னும் 2-3 எக்ஸசைஸ்க்கு அப்புறம் வெர்டிகலா கொடுத்திருப்பாங்க. That is very clear to learn. So உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். So first அந்த டேப்லோ காலம் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த லெசனுக்கு மெயின் அதுதான். இந்த டேப்லோ காலம் பாருங்க, பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டேப்லோ காலம் வந்து சைன், கொசைன், டான்ஜென்ட், கொசிகன், சீக்கன், கோடான்ஜென்ட், தட் இஸ் காட். ஸோ இதோட பிரின்சிபல் டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன? ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சைன் கர்வ் வந்து அப் அண்ட் டவுன் போகும்பொழுது மேக்சிமம் பீக் ஒய்ல டச் ஆகிறது +1ல டச் ஆகும். அந்த லோவஸ்ட் பீக் வந்து -1 வரைக்கும் தான் வரும். தட் இஸ் ரேஞ்ச். கொசைனுக்கும் அதே மாதிரி தான், -1 to 1. ஸோ இப்போ இந்த இடத்துல பிரின்சிபல் டொமைன் ஏன் சொல்றோம் அப்படின்னா, சைன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து அந்த கர்வ் அப் அண்ட் டவுன் கர்வ்ல வந்து -π/2 இருந்து +π/2 வரைக்குள்ள பிரின்சிபல் டொமைனா எடுக்கிறோம். ஸோ இதுக்கு பிஃபோரா உள்ள தியரிங்க ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த சைன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் 1 ஆகணும் அப்படின்னா நீங்க 11th ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் அப்படிலாம் படிச்சிருப்போம். அந்த கர்வ்ல ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சோம்னா கர்வ்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் கட் பண்ணணும். நீங்க வரையக்கூடிய ஹரிசாண்டல் லைன் அப்படி கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன பார்ட்டிஷனா டிவைட் பண்றோம்னா -π/2 to π/2 அந்த பார்ட்டிஷனுக்குள்ள நீங்க வரையக்கூடிய ஹரிசாண்டல் லைன் ஒரு பாயிண்ட்ல தான் கட் பண்ணும். அந்த ப்ரொசீஜரை ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் அதை டிபெண்ட் பண்ணிட்டு ஸோ நம்ம பார்ட்டிஷனா டிவைட் பண்றோம். அதுல உள்ள அந்த டொமைன், ஸோ பிரின்சிபல் டொமைனா கன்சிடர் பண்றது -π/2 to +π/2. ஸோ இதை தவிர மீதியும் π/2க்கு அப்புறம் இன்னொன்னு, ஸோ நம்ம அதர் டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த லைன்ஸ் எடுத்து காட்டுறதுக்காக பாக்குறேன். எதுக்காக பிரின்சிபல் டொமைன் சொல்றாங்க? ஸோ உங்க கிராஃப் வந்து எங்க 1 வருது, நம்ம வரையக்கூடிய ஹரிசாண்டல் லைன் 1 வந்ததுன்னு சொன்னா ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் பார்க்கலாம். பிரின்சிபல் டொமைனை தவிர ரிமைனிங் அதர் டொமைன்ஸும் வரும். அதுலயும் 1 இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆரிஜினுக்கு நியர் வர்றத வந்து பிரின்சிபல் டொமைனா எடுப்போம். ஓகேங்களா? ஸோ -π/2 to +π/2 பிரின்சிபல் டொமைன். ரேஞ்சுங்கிறது சைன் கர்வுடைய அந்த ஒய் ஆக்சிஸ்ல வந்து நம்ம எவ்வளவு தூரம் கவர் பண்றோம், லோவர் -1 அப்பர் வந்து +1. அதே மாதிரி கொசைன் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் -1 to 1 தான். பிரின்சிபல் டொமைன் அப்படிங்கிறது ஸோ நான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இனிஷியல் எக்ஸசைஸ்ல கர்வ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 0 to π. ஸோ இதை தவிர இன்னும் அதர் இன்டர்வல்ஸும் உண்டு. அதை வந்து அதர் தென் பிரின்சிபல் டொமைன் எடுத்துக்கலாம். அந்த இடத்துலயும் நம்மளுடைய ஃபங்க்ஷன், நம்மளுடைய ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் 1 அப்படிங்கறத சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனா பர்டிகுலரா இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல் 0 to π பிரின்சிபல் டொமைன் எடுக்கிறோம். சேம் ஃபார் டான்ஜென்ட். இப்போ எதுக்காக பிரின்சிபல் டொமைன் கொடுக்குறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஃபுல் சைன் கர்வ்ல ஹரிசாண்டல் லைன் போட்டீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு பிளேஸ்ல கட் ஆகாது, நிறைய பிளேஸ்ல கட் ஆகும். அப்போ நம்ம 1 ஃபங்க்ஷன் வரணும் அப்படின்னு சொன்னா 1 on 2 அப்படின்னா நம்மளுக்கு வந்து
ஒரு பிளேஸ்ல தான் நம்ம வரையக்கூடிய ஹரிசாண்டல் லைன் கர்வை கட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி இன்டர்வலா பிரேக் பண்ணி எடுக்கிறோம். அதுல பர்டிகுலரா ஆரிஜினுக்கு கிட்ட வர்றது, ஆரிஜினுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படி வர்றதை பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கிறது பிரின்சிபல் டொமைன். மற்ற இன்டர்வல்ஸை வந்து அதர் தென் பிரின்சிபல் டொமைன் சொல்லுவோம். சில நேரங்களில் 1 மார்க்ல இப்ப சைன்ல இந்த இன்டர்வலை தவிர வேற டொமைன் நீங்க எழுத முடியுமா அதர் தென் பிரின்சிபல் டொமைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க எழுதிக்கலாம். ஸோ இந்த 1 on 2 அந்த கான்செப்ட்ல தான் பிரின்சிபல் டொமைனை நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அண்ட் ரேஞ்சுங்கிறது நம்மளுக்கு அந்த கிராஃபோடைய ரேஞ்சு கிராஃப் வந்து எவ்வளவு தூரம் கவர் ஆகுமோ அதுதான் ரேஞ்ச். இப்போ ஆர் டேஞ்சன்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் ரியல் நம்பர் லைன் கவர் ஆகிடும். கொசிகண்ட்ல வந்து -1 to 1ல மட்டும் ரியல் நம்பர் லைன்ல -1 to 1ல மட்டும் கிராஃப் இருக்காது. ஸோ அதை மட்டும் ரிமூவ் பண்றோம் அப்படிங்கிற மீனிங். ஸோ இது வந்து நம்மளுடைய ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இது இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சொல்லும் பொழுது டொமைன் தான் டொமைன். இது வந்து ரேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் அப்படிங்கிறோம். ரேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் எப்படி வரும்னா அப்படியே மாத்தி வரும். -1 to 1 இங்க டொமைனுக்கும் இந்த இடம் வந்து பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்சுக்கும். நீங்க ஏதாவது ஒண்ணு கிளியரா படிச்சுட்டா அதுக்கேற்ற மாதிரி அடுத்தது மாத்தி எழுதி தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய சம்ஸ்ல வந்து இப்போ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கு, இதுதான் மெயின் டேபிள். ஆனா இந்த டேபிள் எங்க இருந்து வந்ததுன்னா இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல தான் இது வருது அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டையும் லேர்ன் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்றை படிச்சு அடுத்தது எழுதுற மாதிரி நீங்க உங்களை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இந்த டேபிள் தெரிஞ்சாதான் சம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இந்த டேபிள் பக்கத்துல நீங்க இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி டேபிளை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்குள்ள மூவ் பண்ணிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல என்னெல்லாம் பார்க்க போறோம் பார்த்துடலாமா? சரி, நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன்லாம் இதுல இருக்கு பாருங்க. ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் இது வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸை -x ரீப்ளேஸ் பண்ணிட்டா அது உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆட் அண்ட் ஈவன். அண்ட் டொமைன் ரேஞ்ச் ஆஃப் அ ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நான் இந்த கடைசியா ஒரு டேபிள காமிச்சேன் இல்லையா, அதுதான் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். சைன் காஸ் டேனுக்கு கொசிகன் சீக்கன் காட்டுக்குள்ள டொமைனும் ரேஞ்சும் அதில் எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே டேபிளில் பார்த்து படிக்கலாம்னு படிச்சுக்கலாம். ஸோ கிராஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆம்பிளிடியூட் அண்ட் பீரியட். ஸோ இது வந்து நமக்கு இப்போ எக்ஸசைஸ்க்குள்ள சம்க்குள்ள யூஸ் ஆகும். ஆம்பிளிடியூட் அப்படிங்கிறது என்ன? ஆம்பிளிடியூட் இஸ் அ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் த கிராஃப் ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஆல்ரெடி உங்களுக்கு 11th வந்து கிராஃப் போட பார்த்துருக்கோம். ஸோ ஸ்கெட்ச் த கிராஃப்லாம் படிச்சிருக்கோம். சைன் காஸ் உங்களுக்கு இப்போ ரொம்ப கிளியரா தெரியலனா கூட ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ தெரியும். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் உங்க கிராஃப் கவர் ஆகுது, தட் இஸ் ஆம்பிளிடியூட். ஓகேங்களா? நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல ஃபைண்ட் த ஆம்பிளிடியூட், ஃபைண்ட் த பீரியட் சம் இருக்கு. Thus the amplitude of the function is the height. It's a height from the x-axis to the maximum or minimum. So maximum na positive direction பார்க்க போறோம், minimum na downward direction பார்க்க போறோம். The period is the distance required to the function to complete one full cycle. ஸோ ஒவ்வொரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கும் ஒரு பீரியட் இருக்கு. அதாவது ஒரு வேவ் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் ரிப்பீட்டட் ஆகுது அப்படின்னு. இப்போ சைன் எக்ஸ்னா எவ்ரி 2π பீரியடுக்கு இடையில இந்த கிராஃப் வந்து திரும்ப மூவ் ஆகி வரும். இப்போ உங்களுக்கு கிராஃப்ல காட்டுறேன் பாருங்க.
The graph of a periodic function consists of repetitions of the portion of the graph on an interval of length of its period. இப்போ அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு கிராஃப்ல வந்து எந்த போர்ஷன் எவ்வளவு இன்டர்வல்க்கு ஒரு நேரம் ரிப்பீட் ஆகுதோ தட் இஸ் த பீரியட். ஓகேங்களா? அண்ட் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நான் சொல்லி கொடுத்தது the graph of sine function. சைன் கிராஃபை எப்படி வரைகிறதுன்னு காமிக்கிறாங்க பாருங்க. சைன் கிராஃப் உங்களுக்கு ஆல்ரெடி வரைய தெரியும், 11th பார்த்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் +1 வரைக்கும் வரும், மினிமம் -1, லோவர் அப்பர் பீக் +1, லோவர் பீக் -1. ஸோ உங்க கிராஃப் இந்த 0 to 2π. ஸோ இந்த ப்ளூ கலர் கர்வ் தான் அகெயின் அடுத்ததுலேயும் ரிப்பீட் ஆகி வரப்போகுது. அப்போ உங்களுடைய பீரியட் வந்து சைனுக்கு வந்து 2π. ஆம்ப்ளிடியூட் பாருங்க, இந்த டாட்டர் லைன்ஸ் பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து கவர் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இஸ் 1. ஓகேங்களா? அதுதான் தியரியில பார்த்தோம். இப்போ நம்மளுடைய கிராஃப் ஃபுல் கிராஃபையும் காமிச்சிருக்காங்க. இப்போ நான் சொன்ன ஹரிசாண்டல் லைனை நீங்க வரைஞ்சு பாருங்க. ஸோ இப்படி ஃபுல் ஹரிசாண்டல் லைன் நான் போடுறேன்னா அது மோர் தென் ஒன் பிளேஸ்ல கட் ஆகும். ஸோ அப்போ பர்டிகுலர் அந்த இன்டர்வலை வந்து சின்ன சின்ன போர்ஷனா டிவைட் பண்ணிட்டேன்னா ஒரு பாயிண்ட்ல கட் ஆகிற மாதிரி நீங்க டிவைட் பண்ணணும். ஸோ இன்வர்ஸ், இப்போ நான் சொன்ன கான்செப்ட் ஃபுல்லாக இந்த லைன்ல வரும் பாருங்க. Inverse sine function and its properties. The sine function is not one-to-one in the entire domain R. First line க்கு meaning புரியுதா? இப்போ sine function இருக்கு, sine function, sine graph, இது full real number line R. The real number line Rல உங்க sine function 1 function கிடையாது. ஏன்னா ஒரு லைன் நீங்க horizontal line போட்டீங்கன்னா அது more than one பாயிண்ட்ல கட் பண்ணும். அப்போ அது 1 function கிடையாது. This is visualized from the fact that every horizontal line -1 to 1 intersects the graph y is equal to sin x infinitely many times. In other words, the sine function does not passes through horizontal line test, which is a tool to decide one-to-one status of a function. If the domain is restricted to -π/2, π/2, இப்போ உங்க டொமைனை வந்து நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க -π/2 ல இருந்து +π/2 வரைக்கும்னா then the sine function becomes to 1-to-1 and on-to. உங்க full domain Rங்கிறத -π/2 to π/2 நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ horizontal line வரைஞ்சு பார்த்தா அது 1-1 டெஸ்ட் 1-1 on-to உங்களுக்கு கிடைக்கும். ஆனா ரேஞ்ச் வந்து அதே -1 to 1 தான். So now let us define the inverse sine function. எப்படி டிஃபைன் பண்றோம்னா இது டொமைன் ஆகும், இதை வந்து domain and width as its range அப்படி டிஃபைன் பண்றோம். ஸோ சைன் இன்வர்ஸ்க்கு this is a domain, this is a range ன்னு டிஃபைன் பண்ணிடுறாங்க. அதுக்கு கீழே நோட்லாம் ரீட் பண்ணி பாருங்க. நான் சைனுக்கு மட்டும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ மீதி வந்து நீங்க டைம் கிடைக்கிறப்ப ரீட் பண்ணிக்கோங்க. கான்செப்டே புரியாம படிச்சாலும் லெசன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. The sine function is 1-to-1 and restricted domain is -π/2 to +π/2, but not on any larger interval containing the origin. எதுக்காக இதை மட்டும் நம்ம பிரின்சிபல் டொமைன் அப்படின்னு எடுக்கிறோம்னா, ஸோ மற்ற இடங்கள்லாம் உள்ள போனா இதுல தான் ஆரிஜின் கவர் ஆகும். ஆரிஜினுக்கு லெஃப்ட்ல -π/2, அடுத்தது +π/2. The cosine function is a non-negative of this interval. The range of sin inverse x, this is okay, இது அதே தான். அண்ட் இப்போ சைன் ஃபங்க்ஷன் இதுனா சைன் இன்வர்ஸ், இதுதான் டேப்லெட் கோடத்துல நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? we can also restrict the domain of the sine function to any one of the intervals. So எப்படி இதை பிரின்சிபல் டொமைன் நம்ம டிஃபைன் பண்றோம், இதே மாதிரி இந்த பர்டிகுலர் இன்டர்வல், இந்த இன்டர்வல், இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல், எல்லா இன்டர்வல்லையும் நம்மளுடைய ஹரிசாண்டல் லைன் போட்டா நம்மளுடைய சைன் ஃபங்க்ஷன் அது வந்து 1-to-1 தான் வரும். ஆனா எதனால -π/2 π/2 எடுக்கிறோம்னா இங்கதான் நமக்கு ஆரிஜின் கவர் ஆகும். ஓகேங்களா? கண்டெய்னிங் த ஆரிஜின். இப்போ the restricted domain -π/2 to π/2 is called a principal domain of sine function. So இப்ப இந்த இடங்கள்லாம் 1-1 on-to வந்தாலும் அந்த ஆரிஜின் கவர் ஆகக்கூடிய இந்த இன்டர்வல் தான் பிரின்சிபல் டொமைன் சொல்றோம். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே அந்த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட், அது
அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய டொமைன் செட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த கிராஃப்ல உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின் சொல்லி தர விரும்புறேன். கிராஃப் ஆஃப் த இன்வர்ஸ் சைன் ஃபங்க்ஷன். சில நேரங்கள்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, draw the graph of sine inverse or draw the graph of inverse of sine function in its principal domain. That is a question. You know the principal domain is minus pi by 2 to plus pi by 2. So minus pi by 2 and plus pi by 2 தான் உங்களுக்கு principal domain. So நம்மளோட கிராஃப் வந்து போய்கிட்டே இருக்கும். So நம்ம அப் சைட்லயும் அந்த வேவ் வந்து கொண்டு போயிட்டே இருக்கலாம் அண்ட் டவுன் சைட்லயும் வரும். நான் கேட்குற கிராஃப் என்னன்னா, draw the graph of inverse sine function in its principal domain. ஸோ நீங்க இந்த கிராஃபை வரையணும். ஃபார் 2 மார்க் கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வேணா நீங்க மென்ஷன் பண்ணலாம். சைன் ஃபங்க்ஷன், சைன் இன்வெர்ஸ்க்கு டொமைன், பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச் என்ன, டேப்லர் காலம் போடணும்னு நெசசரி கிடையாது. உங்களுக்கு கிராஃப் போட தெரியும்னா கிராஃப் மட்டும் போட்டா போதும். மற்ற தியரி எதுவும் எழுத தேவையில்லை. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கும் அந்த பிரின்சிபல் டொமைனுக்குடைய கிராஃப் வரைய தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட் ஃபார் 2 மார்க். இந்த புக் இன்சைடு 2 மார்க் அதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. பாருங்க, இது சைன். ஆக்சுவலி சைன் ஃபங்க்ஷன் ஃபுல் ரியல் நம்பர் போட்டு இப்படி போயிட்டே இருந்துக்கும். மைனஸ் பை பை 2 பிளஸ் பை பை 2. இதுல ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைங்க. தட் ஹரிசாண்டல் லைன் கட் எக்ஸாக்ட்லி 1 பாயிண்ட். ஸோ அதனால தான் இதை பிரின்சிபல் டொமைன் சொல்றோம். இது அப்படியே மாத்தி போடும் பொழுது -1 to 1 இது சைன் இன்வர்ஸ்க்கு டொமைன், இது பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச். ஓகேங்களா? கிராஃப் உடைய அந்த வளைவு கரெக்டா தெரியணும். ஸோ இங்க அடுத்த இந்த கிராஃப் எக்ஸ்டெண்ட் ஆனா இப்படி யூ ஷேப்ல போயிருக்கும். இந்த கிராஃப் எப்படி இருக்கும் பாருங்க. அண்ட் இங்க வந்து அதே ரிவர்ஸ்டா போடும்பொழுது கிராஃப் வந்து இப்படி வரும். 2 மார்க்ல கேட்டிருக்காங்க, அதனால எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம புக்ல அடுத்தடுத்து லெசன் படிக்கும் பொழுது கொசைன், சீகண்ட், காட் எல்லாமே இருக்கும். இங்க அதையும் கத்துக்கிறது பெஸ்ட். ஸோ இந்த தியரி யாருக்கு புரியல? 4.1க்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண தியரி யாருக்கு கன்ஃபியூஷனா இருக்கு? குருக்கிரன் புரிஞ்சுதா? சுருபேஷ் புரிஞ்சுதா? மேம் லைட்டா கன்ஃபியூசிங்கா இருக்கு மேம். கன்ஃபியூஷனா இருக்கு. எந்தெந்த பிளேஸ் கன்ஃபியூஷன் ஆகுது? பிரின்சிபல் டொமைன் மேம். ஓகே. குருக்கிரனுக்கு எங்க புரியல? நான் அதை திரும்ப எழுதி எக்ஸ்பிளைன் பண்றேன், உனக்கு புரியும். ஓகேவா? ருபேஷ் ஓகே தானா? ஓகே மேம். சரி. சுதர்சனுக்கு எங்க புரியல? எனக்கும் அங்கதான். எதுக்காக பிரின்சிபல் டொமைன் சொல்றோம் அப்படிங்கிறது புரியலையோ? எஸ் மேம். ஓகே. ஸ்கூல்ல நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? எஸ் மேம். ஓகே. ஸ்ரீநிதிக்கு புரிஞ்சுச்சா? ஸ்ரீநிதி நான் போட்டு பார்த்துட்டு சொல்றேன் மேம். சரி, நான் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுச்சா? மேம். இட்ஸ் ஓகே. நான் இப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண தியரியையே ஒன் மோர் டைம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க புக்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை அகைன் நான் என் நோட்ல எழுதி எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த கான்செப்ட் கத்துக்கிட்டா மட்டும்தான் லெசன் புரியும், அதர்வைஸ் புரியாது. ஓகே தானா ருபேஷ்? ஓகே தானா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த ஓகே இன்ட்ரோடக்ஷனை கொஞ்சம் எழுதி எக்ஸ்பிளைன் பண்றேன்.
Chapter 4, Inverse Trigonometric Function. இப்போ ஒரு introduction பார்த்துடலாம். Introduction. நான் உங்களுக்கு y is equal to sin xங்கிற கிராஃப் வரைகிறேன். sin x. sin x கிராஃப் உங்களுக்கு x axis and y axis. இந்த கிராஃப் எப்படி போகும்னா sin 0 0 ன்னு தெரியும். இது 90. ஸோ pi by 2 அப்புறம் pi லெஃப்ட்ல minus pi by 2 minus pi maximum plus 1 and lower minus 1. உங்க கிராஃப் வந்து sin 0 0 sin 90 1 இருக்கு 1 இதான் 1. ஸோ கிராஃப் minus pi by 2 னா இங்க minus 1. ஸோ இந்த அப் அண்ட் டவுன் மோஷன்ல வரும். இது வந்து minus 1. ஸோ உங்க கிராஃப் வந்து இப்படி வரும். இந்த இடத்துல வரும்போது இந்த மேக்ஸிமம் பீக் வந்து +1. ஸோ உங்க கிராஃப் இப்படி வருது. தட் இஸ் y is equal to sin x. இப்போ இந்த கிராஃபை வந்து நம்ம இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல இப்போ டொமைன்ங்கிறது ஃபுல் ரியல் நம்பர் லைன் ஆர் இந்த ஃபுல் லைன் ரேஞ்ச் வந்து -1 to +1. இது -1 இது +1 இது ரேஞ்ச். இது இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது y ஆக்சிஸ் வரைகிறோம் and x ஆக்சிஸ். இந்த இடத்துல ரேஞ்சா உள்ளது இங்க எக்ஸ்ல கொண்டு வந்துருவோம். -1 to +1. ஸோ ஆங்கிள்ஸை வந்து இதுல மார்க் பண்ணுவோம். 0 இது +pi by 2 +pi and here -pi by 2 -pi. இப்படி இருக்கு. sin 0 0 sin 91 உங்க கிராஃப் வந்து இப்படி -pi by 2 -1 -piல 0. ஸோ இப்படி அந்த வேவ் ஷேப் வரும் உங்களுக்கு. ஸோ நான் போட்ட கிராஃப் புரியுதா அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. குருக்கிரண் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதா? ஒரு நிமிஷமா ஒரு நிமிஷம். அந்த ஃபோன் இருந்துச்சு. ஓகே. வெயிட் பண்ணுங்கம்மா. இப்போ இந்த கிராஃப்ல
நான் இப்போ உங்களுக்கு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இதுல ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். எத்தனை பிளேஸ்ல கட் ஆகுது? நான் போர்ஷனே கொஞ்சம் தான் வரைஞ்சிருக்கேன். ஆக்சுவலி நம்ம சைன் ஃபங்க்ஷன் நான் கொஞ்சம் தூரம் தான் வரைஞ்சிருக்கேன். -π to +π. இதை வேணா அடுத்த ஒரு கர்வ் வந்திருக்கு. இந்த பர்டிகுலர் போர்ஷன்லயே 1 2 3 4 பிளேஸ்ல கட் ஆயிடுது. நம்ம 11th ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்னு படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஃபங்க்ஷன்ஸ் அதில் படிச்சிருப்போம். அதில் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் படிச்சிருப்போம். இப்போ இது வந்து 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கர்வ் வந்து நம்ம வரைஞ்ச ஹரிசாண்டல் லைன் கர்வ்ல ஒரு பிளேஸ்ல தான் கட் பண்ணணும். இப்போ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய டொமைனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். 1 ஃபங்க்ஷன் வர்ற மாதிரி நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அப்பதான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியும். ஆர் யூ ஓகே? ருபேஷ்க்கு புரியுதா? ருபேஷ், எஸ் மேம். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்? 1 ஆன்ட்டு இருந்தா தானே எக்ஸிஸ்ட் ஆகும். 11th படிச்சது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஃபர்ஸ்ட் லெசன் எஸ் மேம். 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன்ல ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு படிப்போம்ல. டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், ஃபைண்ட் த இன்வர்ஸ், அதெல்லாம் படிப்பீங்கல்ல. ஆமா மேம். அப்போ எப்போ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லுவோம்? 1 ஆன்ட்டு இருந்தாதான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இஸ்ன்ட் இட்? எஸ் மேம். புரிஞ்சுதா? அப்போ உங்களுடைய சைன் ஃபங்க்ஷன் 1 ஆன்ட்டு இருந்தாதான் அந்த சைனுக்கு இன்வர்ஸ் சைனை வந்து டிஃபைன் பண்ண முடியும். எஸ் மேம். இப்போ கான்செப்ட் புரியுதா? எஸ் மேம். இப்போ இந்த சைன் ஃபங்க்ஷனை வச்சுட்டு இன்வர்ஸ் சைன் நான் டிஃபைன் பண்ணணும்னா இது 1 ஆன்ட்டு இருக்கணும். அப்போ இங்க நான் ஒரு லைன் வரைகிறேன்னா that horizontal line cuts more than 1 point, that is infinite number of points கட் பண்ணும். இப்போ நீ என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு பாயிண்ட்ல கட் பண்ற மாதிரி இந்த டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஆர் யூ ஓகே? அதான் ஃபர்ஸ்ட். எஸ் மேம். ஓகே. அப்போ இப்ப பாருங்க, -π/2 to +π/2 இப்படி கட் பண்ணிடுறேன். ஸோ கட் பண்ண என்ன கிராஃப் கிடைச்சிருக்கு? இந்த கிராஃப் கிடைக்கா? புரிஞ்சுதா? இந்த கிராஃப்ல நம்ம ஹரிசாண்டல் லைன் எத்தனை பிளேஸ்ல கட் பண்ணிருக்கு? நம்பர் ஆஃப் இன்டர்செக்டிங் பாயிண்ட் இஸ் ஒன்லி 1 பாயிண்ட். அப்போ இதே மாதிரி எவ்ரி இன்டர்வல்ஸா பிரேக் பண்ணி கொண்டு போலாம். அதத்தான் உங்க புக்ல நான் காமிச்சேன். இந்த டொமைன் இந்த இன்டர்வலை தவிர ரிமைனிங் இன்டர்வல்ஸ்லயும் 1 ஆன்டு வரும். ஆனா இந்த இன்டர்வலை ஏன் செலக்ட் பண்றோம்னா இதுலதான் ஆரிஜின் கவர் ஆகும். ஓகே மேம். இப்ப புரிஞ்சுதா எதுக்காக பிரின்சிபல் டொமைன் சொல்றோம்னு? எஸ் மேம். இப்ப எதுக்காக நம்ம அந்த டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம்ன்றது புரியுதா? எஸ் மேம். டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதான் உங்க ஃபங்க்ஷன் 1 ஆன்டு இருக்கும். 1 ஆன்டு இருந்தாதான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆர் யூ ஓகே நவ? ஓகே மேம். இப்ப நான் ஒரு ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க புக்ல ரிமைனிங் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு இதே கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. அதை நீங்க ஃப்ரீ டைம்ல பார்க்கணும். ஓகே, இப்ப பாருங்க, இது சைனு. இந்த -π/2 to +π/2னா இந்த இடத்துல இருந்து இவ்வளவு இடமும். இதுதான் நான் 2 மார்க்ல கேட்பாங்கன்னு சொன்னது. Draw the inverse sine function. Inverse sine function in its principal value branch. இதுல இங்க சொல்லும் போது இது பேர் பிரின்சிபல் டொமைன். ஏன்னா இது டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். இது ரேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் வேல்யூ. இது ஆக்சுவலா நம்ம இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் சொல்லி பார்க்கும்பொழுது y axis ரேஞ்ச்னு சொல்லுவோம். அப்ப இங்க இதுக்கு நேம் வந்து ரேஞ்ச் ஆஃப் பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச். ஆர் யூ ஓகே? எஸ் மேம். ஓகே. சுதர்ஷனுக்கு இப்ப புரியுதா? எஸ் மேம். லிட்டில் பிட்டாவது புரிஞ்சிருக்கும் இப்போ. எஸ் மேம். இதனால் இப்படி இந்த பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்ல கிராஃபை வரைங்கன்னா அதுக்குள்ள கிராஃபை ஆல்ரெடி நீங்க வரைஞ்சு பழகிருந்தா மட்டும்தான் எக்ஸாம் ஹால்ல உடனே வரைய முடியும். சரியா? இப்போ உங்க டெக்ஸ்ட் புக்கை நான் காட்டுறேன் பாருங்க. சைன் ஃபங்க்ஷன் இந்த பாருங்க, இந்த 4th டிவிஷனை பாருங்க. We can also restrict the domain of a sine function to any one of the intervals
இந்த இடங்கள்லையும் -5/2 -3π/2 இதுலயும் ஒரு பாயிண்ட் தான் கட் ஆகும். இந்த இன்டர்வல் இப்படி எல்லா அதர் இன்டர்வல்ஸ்லயும் எனக்கு 1 to 1 பாசிபிள் இருக்கு. ஆனா எதுக்காக நம்ம இந்த இடத்தை எடுக்கிறோம்? திஸ் இஸ் கால்ட் பிரின்சிபல் டொமைன். அதுக்கு ரீசன் ஃபர்ஸ்ட் லைனே சொல்லிட்டாங்க பாருங்க. The sine function is 1 to 1 on the restricted domain, but not on any larger interval containing the origin. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இதுல மட்டும்தான் ஆரிஜின் கவர் ஆகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? எஸ் மேம். இந்த பேஸ்ல தான் எல்லா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கும் நான் ஃபர்ஸ்ட் இந்த லெசன் காமிச்சேன்னு ஒரு டேப்லோ காலம் காமிச்சேன் பாருங்க. ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் டேபிள் அண்ட் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக். எல்லா ட்ரிக்னாமெட்ரிக்கும் அந்த டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 1 on to வர்ற மாதிரி. அது பக்கத்துலயே அதனுடைய இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி டேபிள். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இப்போ? குருகிரண் புரிஞ்சுதாமா? எஸ் ஆர் நோ மேம்? குருகிரண் சுதர்சன் புரிஞ்சிருச்சா? Yes, ma'am. ஓகே, அந்த டேபிளை ஃபர்ஸ்ட் படிங்க. ஸ்ரீநிதிக்கு புரிஞ்சிருக்கா? எஸ் மேம். ஓகேம்மா, அந்த டேபிள் வந்து ஆக்சுவலி வெறுமனே சைன் கிராஃப், வெறுமனே காஸ் கிராஃப்னா நமக்கு டொமைன் வந்து வேற ஃபுல் ஆர் வரும். ஆர்ல இருந்து சில டேர்ம் மட்டும் லெஸ் ஆகி வரும். ஆனா அது 1 on to வர்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ற டொமைன் வந்து வேற. அதுதான் அந்த டேப்லோ காலம். ஸோ 1 on to இருந்தாதான் அதுக்கு உரிய இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன டேப்லோ காலத்தை நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா லேர்ன் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்போ இந்த லெசனுடைய மெயின் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ருபேஷ்க்கு புரிஞ்சிருச்சா? எஸ் மேம். சுதர்சனுக்கு புரிஞ்சிருச்சா? Yes, ma'am. ஓகே, இப்போ கொஞ்சம் பிரின்சிபல் டொமைன் அந்த டவுட்லாம் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, குருகிரனுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்ரீநிதி, எஸ் ஆர் நோ? ஓகேம்மா, இன்றைக்கு கிளாஸ் நம்ம இதில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் 4.1ல நான் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? பார்ப்போம். பாய்மா. தேங்க்யூ மேம். ஓகே, பாய்.